தாவேக தலைவர் விஜய் கூட கூட்டணி அமைச்சே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாராம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது வரைக்கும் கூட்டணி பத்தி அவர்கிட்ட அட்வைஸ் செய்ய வந்த சீனியர்கள் கிட்ட நீங்க தொகுதி வேலையை மட்டும் பாருங்க, தாவேக உடனான கூட்டணி விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாராம். ஆனா போன வாரம் நடந்த மதுரை மாநாட்டுல அதிமுகவோட அவல நிலையும் சேர்த்து பொழந்தெடுக்கவே அதை கேட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஷாக் ஆகிட்டாராம். தாவேக கூட கூட்டணியை முடிச்சிடுறோம்னு நம்பிக்கையா சொன்னவங்களுக்கு போன் போட்டு கடுமையா திட்டுறாராம். இதுக்கு நடுவுல கட்சி சீனியர்கள் திரும்பவும் தாவேக கூட்டணி பத்தி எடப்பாடி கிட்ட பேச போனா அவர் இப்போ இப்படிதாங்க பேசுவாரு, கடைசியில நிச்சயமா நம்ம கூட கூட்டணிக்கு வருவாருன்னு அசராம சொல்றாராம். கூட்டணி, பணபலம், வியூகம் இதை எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஜோசியத்தை அதிகமா நம்புறதுனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு கட்சி சீனியர்கள் தலையிலேயே அடிச்சுக்கிறாங்களாம். ஆனா தாவேக தலைவரோ இந்த தேர்தல்ல தனியா சந்திச்சாதான் நம்மளோட உண்மையான பலம் என்னன்னு தெரியும்னு சொல்லி வர மீடியேட்டர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் அனுப்பிடுறாராம். அதிமுக தாவேக கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்குங்கிற உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பல அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.